வணக்கம் மக்களே. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். தமிழ் புத்தாண்டு அடுத்த நாள் 2வது நாள் அதான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். 62 கிலோ வரணும் இந்த வருடம் முடிகிறக்குள்ள அப்படின்ட்டு. அது அந்த ஃபாலிகுலர்ஸ் இஷ்யூ வர்றதுனால அந்த வேர்த்தா நான் எப்பவுமே லாங் ரன் மராதான் 21-10 வாரத்துக்கு ஒரு தடவை 10 கிலோமீட்டர் ஓடுவேன். டெய்லியும் 5 to 8 கிலோமீட்டர் ஓடுவேன். அது இப்போ பண்ண முடியாதனால என்னோடய ஃபுட் அதிகமாக இருக்குது, கலோரி பர்ன் கம்மியாக இருக்குது. அதனால் வெயிட் வந்து கடன்னு 64 இருந்தவன் 73 வந்துட்டேன். இதுக்கு மேலே வண்டி இப்படியே ஓட்டினா சரியாக வராது. உடல் உபாதைகளாக மூக்கடைக்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து நெஞ்செரிச்சல், சாப்பிட்டா ஜீரணமாகிறது, அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளோட உடம்பு எப்பவுமே நம்ம லிசன் பண்ணணும். இடையில பார்த்துருப்பீங்க, நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறத ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அதெல்லாம் பண்ணி தலை டிச்சிங் அதிகமாகி என்னென்னா ஃபாலிகுலர்ஸ்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வேர்வையும் தலையில் போகிற அந்த மினாக்சிலும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு, ஏன்னா அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப யங்காக இருக்குது. அது மெச்சூர் ஆகிறதுக்கு 20 மாதம் ஆகுன்றாங்க. ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை வராது. எனக்கு வந்து அந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கு. அதனால் நான் ரொம்ப பொறுமை காக்கணும் ஓட ஆரம்பிக்கிறதுக்கு. இதில் வேறு நான் ஏப்ரலில் வேறு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் கையில் வச்சு ஜிம் மாஸ்டர் சொன்னார், கலோரி பர்ன் பண்ணோன்னா நடங்க, ஸ்டீப்பாக வச்சு நடங்க, நிறையா கலோரி பர்ன் ஆகும்னா ஃபுட் டயட்டில் கரெக்டாக இருங்கன்னாரு. சரி, அப்போ கலோரி தானே கான்செப்ட்டு, அப்போ நம்ம நடக்கலான்னு முடிவெடுத்து நடந்துகிட்ருக்கேன். நடக்கிறது கொஞ்ச நேரம் நடந்தால் பத்தாது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கணும். அப்போனா தான் நீங்கள் வந்து ஒரு 1000 கலோரி பர்ன் பண்ண முடியும். டெய்லி இதை டார்கெட்டாக வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஜிம்மும் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் மிக்ஸ்அப் பண்ணி 62 கிலோ வரணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிளான் எல்லாமே இது பண்ணாலும் நடக்காது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம அதை நிறைய பக்கம் போஸ்ட் பண்ணோம். எனக்கு சோஷியல் மீடியாவில் எல்லா பக்கமும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நம்ம சொன்னதை நம்ம செய்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டிக்காக வரும்ல, அதுக்காக. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வே. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதா. அப்போ வந்து நிறைய பேர் உங்களை பார்த்தா அந்த கேள்வி கேட்பாங்க. இது என்னோடய அப்ரோச். நிறைய பேர் சொல்லாதீங்கன்பாங்க. அப்படி கிடையாது, சொன்னால் தான் பதில் கிடைக்கும். சொல்லலைன்னா அழுகிற குழந்தைக்கு தான் பால். நன்றி.